நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இன்னைக்கு எல்முருகன் வந்து கத்துறாரு, அப்படியே குதிக்கிறார் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்தலன்னு கதறாரு. என்னைக்காவது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து மழை வெள்ளம் வந்துச்சு, அதுக்கான நிதியை நீங்க ஒதுக்கல, என்னைக்காவது கதறி நீங்க பாத்திருக்கீங்க? கலவரத்தை உருவாக்கணும்ன்றதான் அவங்களுடைய அஜெண்டா. ஒரு 10 பேர் வந்து மேல போய் தீபம் சொல்றாங்க. 10 பேர் மேல போய் என்ன கலவரத்தை ஏற்படுத்த முடியும்? 10 பேர் போனாலும் கலவரம் பண்றதுக்காக இவங்க போறாங்க, இவங்க சாமி கும்பிடுறதுக்கு. ராஜா என்ன பேசினாருன்னு நமக்கு இப்ப கவனிக்கணும். மதுரையை மீண்டும் நாங்க வந்து அயோத்தியா மாத்தோம்னு சொன்னார். அயோத்தியா மாத்தோம்னா என்ன? இன்னைக்கு கூட திரும்ப கல்யாணராமன் ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணிருக்காரு. இந்த பிரச்சனை நடந்து ஒரு 2 மணி நேரத்துல அந்த ட்வீட் வந்து ஒரு போட்டிருக்காரு. அப்ப அயோத்தியா மாத்தோம்னு என்ன சொல்ல வராங்க? மனு தாக்கல் செஞ்சது இந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறது தான். அவரை வந்து 144 போட்டதுக்கு அப்புறம் வந்து உள்ள அலோவ் பண்ணல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கோவிலுக்கு வெளியே வந்து இது கற்பூரம் ஏத்தி சாபெல்லாம் விட்டாரு. இந்த ராம ரவிக்குமார்ன்றவர் வந்து அங்க ஏதோ தீபம் ஏத்துறாரு. அங்க போற மக்கள் இப்ப தள்ளுப்பா அப்படின்ட்டு போறாங்க. நீங்க மக்கள்கிட்ட வந்து இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸோ நிறைய சேனல்ஸ்ல போய் பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்களாம் எங்க வாழ்க்கை தான் பாதிக்குது, இங்க நிம்மதியா மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, கார்த்திகை தீபம்னா நிறைய எங்களுக்கு வியாபாரம் இருக்கும், இந்த வியாபாரத்தை கெடுக்கிற வேலையை தான் இந்த கும்பல் செய்யுதுன்றத அவங்க வப்பட்டமா சொல்றாங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு, அந்த படிக்கட்டு மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கானது, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையும் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானதும் சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல கூட 99% மக்களுக்கான பிரதிநிதி அவர் அண்ணாமலை எதுக்கு பேசுறாரு? அவர் யார்? முதல்ல கருவில் இருந்தக்கூடிய குழந்தைய கூட சூலத்தை வச்சு கொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரவாதிகள் தான் இந்த RSS பிஜேபி கும்பல். இந்து முன்னணியும் அதனுடைய ஒரு கிளை தான். இவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம அச்சப்படதானே வேணும். தமிழ்நாட்டில் நாளைக்கு கலவரம் நடந்தா இவர் பதில் சொல்வாரா? இப்ப வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க, என்ன நீதிமன்ற தீர்ப்பையே நீங்க வந்து அமல்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி உதார் விடுறாங்க. அந்த நீதிபதியே முதல்ல யாரு? வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தா என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பாங்களோ? நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அது தொடர்ச்சியா வந்து திருப்பரங்குன்றத்தில் போடப்பட்ட 144, அதன் தொடர்ச்சியா வந்து இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மீண்டும் தமிழகத்துல திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல கடந்த ஓராண்டு காலமாக திருப்பரங்குன்றத்துல வந்து கலவரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்து முன்னணி கும்பல். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் நேத்து வந்து இந்த தீபம் ஏற்றுறது அப்படிங்கிற வேலையை செஞ்சிருக்காங்க. இதுவும் வந்து இன்னைக்கு நேத்து அவங்களுடைய அஜெண்டா கிடையாது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அங்க தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி கலவரம் பண்றதுக்கான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஆடு கோழி பலியிடுறது அதற்கான இது வந்து கொஞ்சம் பின்னாடி போனதுனால இந்த விஷயத்த வந்து நீ கிளப்பியிருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் வருது, டிசம்பர் 6, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இந்த விஷயத்த வந்து அவங்க மேல கிளப்பியிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க சொன்னது மாதிரி தீபம் ஏற்றுறது அப்படின்னு சிம்பிளா கிடையாது. ஆல்ரெடி இன்னைக்கு வந்து 6 மணிக்கு வந்து தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. வழக்கமாக 100 ஆண்டுகளாக எங்க வந்து தீபம் ஏற்றுறாங்களோ அங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல பட்டர்கள் மூலியமாக ஏற்றப்பட்டிருக்கு. இவங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா வேறொரு இடத்துல ஏற்ற சொல்றாங்க. குறிப்பா வந்து சிக்கந்தர் மலை அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கு பக்கத்துல வந்து ஏத்தணும் அப்படின்றதான் சொல்றாங்க. அதுதான் தீபத்தூண் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு பேர் வச்சு இவங்க தான் பிரச்சனையே கிளப்புறாங்க. அப்ப ஏற்கனவே ஆடு கோழி பலியிடுறதுன்ற பிரச்சனையும் எப்படி இவங்களா கிளப்புனாங்களோ அது போல இந்த தீப பிரச்சனையும் இவங்களா தான் கிளப்புறாங்க, இவங்களா தான் வழக்கு போடுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த ஆடு கோழி பலியிடுறதுன்ற பிரச்சனையை தொடங்கி தொடர்ச்சியா இந்த ஓராண்டுல பல்வேறு சம்பவங்கள் அங்க வந்து ஃபிளாப் ஆயிருக்காங்க, அடிச்சு துரத்த விட்டுருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்ப வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து அரசனுடைய, அதாவது குறிப்பா ஒரு உறுப்பு வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு தீர்ப்பை வாங்கி இன்னைக்கு இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுதான் நேற்று விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது வந்து பிஜேபி RSS வந்து இந்தியா முழுக்க செய்யக்கூடிய சதிதான். அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களையும் இங்க இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய RSS ஆட்களை வச்சுக்கிட்டு தனக்கான தீர்ப்புகளை வாங்கி அதை எப்படி அமல்படுத்துறது, எப்படி வந்து அங்க கலவரத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதா இந்தியா முழுக்க அவங்க செய்யக்கூடிய வேலை. அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்க வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கலவரம் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு GR சுவாமிநாதனை பயன்படுத்திக்கிட்டு இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. தீர்ப்பு வாங்கப்பட்டதை தாண்டி GR சுவாமிநாதன் அவர்களே நேரடியா போயிருக்காரு, ஆய்வு பண்ணியிருக்காரு. இந்த ஆய்வின் அடிப்படையில் தானே வந்து அவர் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இல்ல அவர் நேரடியா போனது இப்ப அதான் சொல்றேன், இந்திய வரலாற்றுல இப்படிலாம் ஒரு நீதிபதி நேரடியா போய் களத்துக்கு போய் பார்த்ததெல்லாம் நம்ம எங்கேயும் கேள்விப்படல. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை வழக்குகள் வந்திருக்கும், எந்த நீதிபதியா நேர்ல போய் பார்த்தது நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நாங்களே வந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கோம், பல்வேறு மக்கள் நலன் வழக்குகள் வந்து போட்டிருக்கோம், இல்ல சொந்த முறையில் நாங்க சில வழக்குகளை வந்து எதிர்கொண்டிருக்கோம். எதுலையுமே எந்த நீதிபதியுமே இந்த மாதிரி இது உண்மையா பொய்யா மனுதாரர் சொல்றதெல்லாம் நேரடியா வந்து பார்த்ததெல்லாம் நாங்க வந்து சரித்திரத்திலே பார்த்ததில்லை.
அப்ப இப்படி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இவர் இறங்கி செய்யறாருன்னா அப்ப இவர் யாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. வழக்கமா தீபம் ஏற்ற இடம் எந்த இடம்? இப்ப பாஜக தரப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் எந்த இடம்? ஏற்கனவே தீபம் ஏற்றப்படுறது அப்படிங்கிறது உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் கீழேயும் ஏத்துறாங்க. 2 இடங்கள்லயும் ஏற்கனவே ஏத்துறது அப்படிங்கிறது 100 ஆண்டு காலமாக அது ஒரு நடைமுறையில இருக்கு. இன்னொன்னு அது முறையாக அதற்கு வழி இருக்கு, அதற்கான இடங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால அங்க வந்து ஏத்துறாங்க. ஏன்னா தீபம் ஏத்துறது சாதாரணமா ஏற்ற முடியாது. இப்போ இவங்க சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அளவைக்கல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பலரும் அம்பலப்படுத்திட்டாங்க. அது பிரிட்டிஷ் காலகட்டத்துல வைக்கப்பட்டது. இப்படி நிலங்களை அளப்பதற்காக வைக்கிறது, மொத்தமா அதை வந்து இது பண்றதுக்காக தான் வச்சாங்கன்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் வந்து தீபத்தூண்லாம் கிடையாது. இப்போ இவங்க கலவரத்தை உருவாக்கணும், அது வந்து தர்காக்கு பக்கத்துல இருக்கு, தர்காக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க போய் கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். இதை ஏன் நம்ம ஏதோ நாம சொல்லல, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட டிசம்பருக்கு பிறகு இப்படி ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி 144 போட்டப்போ நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க அங்க மதுரையில. அங்க திருப்பரங்குன்றத்துல அங்க ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது அங்க வந்து எச் ராஜா என்ன பேசினாருன்னு நமக்கு இப்ப கவனிக்கணும். அதாவது மதுரையை மீண்டும் நாங்க வந்து அயோத்தியா மாத்தோம்னு சொன்னார். அயோத்தியா மாத்தோம்னா என்ன? இன்னைக்கு கூட திரும்ப கல்யாணராமன் ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணியிருக்காரு. அதான் அவர் திரும்ப சொல்றாரு. இப்ப 3ஆம் தேதி இந்த பிரச்சனை நடந்து ஒரு 2 மணி நேரத்துல அந்த ட்வீட் வந்து அவர் போட்டிருக்காரு. அப்ப அயோத்தியா மாத்துவோம்னு என்ன சொல்ல வராங்க? அயோத்தியா மாத்துவோம்னா அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடித்து தள்ளி எப்படி நாங்க இன்னைக்கு வந்து இந்து கோயிலா மாத்துறோமோ அது போல இந்த தர்காவையும் நாங்க வந்து இடித்து தள்ளுவோம். அதான் அவங்க அஜெண்டா. அதைத்தான் அதுக்கு பிறகு கூட அவங்க நடத்தின மாநாடுகள்லாம் பேசினாங்க. அப்ப இதுதான் அவங்க நோக்கம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இவங்க மேல போகணும், ஒரு கலவரம் பண்ணணும், ஒரு அச்சத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தணும், அப்படிங்கிற ஒரு கலவரத்தை உருவாக்கணும்ன்றதான் அவங்களுடைய அஜெண்டா. ஒரு 10 பேர் வந்து மேல போய் தீபம் ஏற்ற சொல்றாங்க. 10 பேர் மேல போய் என்ன கலவரத்தை ஏற்படுத்த முடியும்? இல்ல 10 பேர் முதல்ல போவாங்க. நீங்க முதல்ல அவங்க நோக்கம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க எதை வந்து அவங்க பிரேக் பண்றாங்க? இப்போ 100 ஆண்டு கால ஒரு வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு முறையை வந்து பிரேக் பண்றாங்க. இந்த நான் தான் கேட்கிறேன், இப்ப திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலை இப்ப நடந்துச்சு, தீபம் நடந்துச்சு, இதே நாளதான் நடந்துச்சு. அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடினாங்க. அவங்க பக்தர்கள். அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? அங்க ஏதாவது போலீஸ் ஏதாவது கிளாஷ் நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. அப்ப அவங்க உண்மையான பக்தர்கள். இவங்க வந்து கலவரக்காரர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இவங்க 10 பேர் போனாலும் கலவரம் பண்றதுக்காக இவங்க போறாங்க, இவங்க சாமி கும்பிடுறதுக்கு. அதான் சொல்ல வரேன், இவங்க பக்தர்கள் கிடையாது. அதுதான் நம்ம இந்தியா முழுக்க இவங்க வரலாற்றை எடுத்துக்கணும். எங்கெல்லாம் இவங்க போறாங்களோ அங்க கலவரங்களை உருவாக்குறது, இந்து இஸ்லாமியர்களுடைய கலவரம் உருவாக்குறது, இல்ல யாருக்கிட்ட என்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஊதி பெருக்கி கலவரமாக்கி அதுல வந்து ஆட்சியை பிடிச்சவர்கள் தான் இவர்கள். அப்ப இங்கேயும் அதான் நோக்கம். அப்ப இங்கேயும் வந்து மதுரையில கலவரம் பண்றதுதான் அவங்க நோக்கம். பல இடங்களையும் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அங்கேயே பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வந்து அழகருக்கோ இல்லைன்னா வந்து அங்க இருக்கவங்களுக்கும் வந்து ஆடு கோழி பலியிடுறதெல்லாம் வந்து வழக்கம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டு முறை. அதை எடுத்து இவங்க மனு போட்டிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் மனு போடுவாங்க, தொடர்ச்சியா அதை குறித்து ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைப்பாங்க. அப்புறம் ஒரு சில ஆடங்கள் ஆனது பிறகு இந்த மாதிரி அடுத்த கட்டமா நகருவாங்க. இவங்க ஒரே நாள் அதை செய்யறது இல்லை. தனக்கான தோதா வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து வச்சுக்கிட்டு தான் இவங்க முதல்ல கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. மதுரை வீரன்லாம் வச்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆடு கோழி பலியிடுற அந்த பிரச்சனையை கலப்புனாங்க. இப்பவும் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வச்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டமாக வந்து இவங்க நகர்த்துறாங்க. இப்போ எப்படியெல்லாம் நீங்க செஞ்சாங்கன்னு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி நேரடியா அவரே போய் களத்துக்கு போய் பார்த்தாருன்றதெல்லாம் வந்து அந்த மலைக்கே போக முடியாது. நீங்க எல்லாமே போட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இங்க ஏற்கனவே இப்ப நார்மலா ஏத்திட்டு இருக்க அந்த தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெக்சிபிளா எல்லாரும் நடந்து போற மாதிரி இருக்கு. இது அதுக்கும் மேல இங்கெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி மக்கள் போறது அப்படின்ற பாதையெல்லாம், ஏன்னா அது வழக்கம் இல்லைல்ல, அவ்வளவு பாதையெல்லாம் அப்படி இல்லை. ஆனா இவங்க திட்டமிட்டே கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்துக்காக தான் தீர்ப்பை வாங்குறது, அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறோம்னு சொல்லி. குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை எதிர்த்து இவங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்கன்றதான் நாங்க பாக்குறோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா CASF நம்ம இவங்களை வந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்களா 10 பேர், அந்த 10 பேர் பின்னாடி 50க்கும் மேற்பட்ட CASF வீரர்களை வந்து போகணும்னு இவர் ஆர்டர் பண்றாரு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க இல்லைங்களா? இப்ப சேர்ந்து போய் தான் அந்த இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அதுல வந்து இப்ப போலீஸுக்கும் CASF-க்கும் கலவரம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்கும்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு போரா வெடிச்சிருக்கும். முதல்ல வந்து தேவஸ்தானத்துக்கு தான் தீபம் ஏற்றக்கூடிய அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த அனுமதியை அதை வந்து செய்யலைங்கிறதுக்காக தான் 6-5க்கு மேல வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து எடுக்கப்பட்டு, அதன் பிறகு வந்து இந்த மனுதாரர் கூட 10 பேர் போங்க, கூட வந்து இந்த CISF வீரர்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அது எப்ப தீர்ப்பு கொடுக்குறாருன்னு பார்க்கணும். 1ஆம் தேதி தான் கொடுக்குறாரு, 6ஆம் தேதி தீபம். அப்ப இவ்வளவு குறைவான நாட்கள்ல ஏன் இதை அமல்படுத்த சொல்லணும்? இப்படி எல்லாம் பிரஷர் பண்ணணும்ன்றது நோக்கத்தோடயே செஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு மேல்முறையீடுக்கு போறதுக்கு கூட அரசுக்கோ இல்ல மற்ற ஜனநாயக சக்திகளுக்கோ எந்த வாய்ப்பும் கொடுக்காம ஒரு 5 நாள்ல ஒரு தீர்ப்பை அமல்படுத்தணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவு மக்கள் நலன் வழக்குகள் இருக்கு. எங்க மேல போட்ட வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா
15 ஆண்டு காலம்லாம் நாங்க வந்து வாதாடி இருக்கோம். 6 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், வாய்தா வாய்தா வாய்தான்னு பாத்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டே போவாங்க. தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் கழிச்சுதான் வந்து விசாரணைக்கே வரும். இதுதானே நடைமுறை. நீதிமன்ற நடைமுறைன்றது என்ன? ஒரு வழக்கு வருது அப்படின்னா இன்னைக்கே வந்து நாளைக்கே தீர்ப்பு கொடுக்கறதுன்றதுலாம் நீதிமன்ற நடைமுறைலாம் கிடையவே கிடையாது. அவ்வளவு அவசரமாக நீங்க ஏன் இவ்வளோ ஷார்ட் டைம்ல போடணும்? இதான அரசு தரப்புலன்னு சொல்றாங்க. அரசு தரப்புல கரெக்டா தான் வைக்கிறாங்க. நீங்க குறைஞ்சபட்சம் அதை எதிர்த்து இங்க வந்து தமிழ்நாட்டுல அது கலவரத்தை உருவாக்கும். ஏற்கனவே இந்த விஷயம் நீங்களால யோசிச்சு பாருங்க. யாருடைய கோரிக்கை இது? மக்கள் ஏதாவது அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மக்கள் ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா? நாங்க இங்க ஏத்த முடியாது, இங்க ஏத்துறோம் அப்படின்னு? இல்ல திருப்பரங்குன்றத்துல இருக்க பட்டர்கள் ஏதாவது வச்சாங்களா? நாங்க தேவஸ்தானம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துல இருந்து ஏதாவது முறை வச்சாங்களா? இல்லங்க எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, வேற இடத்துல ஏத்திக்கிறோன்னு. இது யாருடைய கோரிக்கை? யார் இந்த கோரிக்கை முன் வச்சாங்க? இதை நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். யாருடைய மக்கள் கோரிக்கையும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துடைய கோரிக்கையும் இல்ல, அரசின் கோரிக்கையும் இல்ல, தமிழ்நாட்டின் கோரிக்கையும் கிடையாது. இது யாருடைய கோரிக்கை? நீங்க சொன்னீங்களே அந்த 10 பேரு, அந்த 10 பேரோட கோரிக்கை. இப்ப இவங்கதான் இந்துக்களுடைய பிரதிநிதியா? முதல்ல இவங்களை யார் கேட்டா? இது எதுக்கு இவங்க திட்டமிட்டே உருவாக்குறாங்க? நீங்க நல்லா பாருங்க. அந்த ராம ரவிக்குமார்ன்றவர் வந்து அங்க ஏதோ தீபம் ஏத்துறாரு. அங்க போர்கிற மக்கள் இப்ப தள்ளுப்பா அப்படின்ட்டு போறாங்க மக்கள்லாம். நீங்க மக்கள்கிட்ட வந்து இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸோ நிறைய சேனல்ஸ்ல போய் பேட்டி எடுக்கிறாங்க. என்னங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்களாம் எங்க வாழ்க்கை தான் பாதிக்குது. இங்க நிம்மதியா மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கார்த்திகை தீபம்னா நிறைய எங்களுக்கு வியாபாரம் இருக்கும். இந்த வியாபாரத்தை கெடுக்கிற வேலையை தான் இந்த கும்பல் செய்யுதுன்றதை அவங்க வப்பட்டமா சொல்றாங்க. எங்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது. திரும்ப திரும்ப அவங்க சொல்ற மக்கள் சொல்ற ஒரே விஷயம், நாங்க வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியா இருக்கோம், மாம மச்சனா இருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஏதோ சில ஆட்கள் தான் வந்து பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வெவ்வேறு வார்த்தைகள்ல அவங்க சொல்றாங்க. இங்க ஒரு கடைக்காரங்கம்மா சொல்றாங்க, நான் 50 வருஷமா இங்க இருக்கேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நான் பார்த்தது கிடையாது. ஆனா இப்பதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இந்த 2 நாளா தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. அப்ப இல்லாத பிரச்சனையை இருப்பதா உருவாக்கி கலவரத்தை உருவாக்குறதா இவங்களுடைய சதி. பாசிஸ்ட் கும்பலுடைய வேலையே அதுதான். ஸோ அதைத்தான் இவங்க இந்த ஆட்களை வச்சுட்டு, இந்து முன்னணி வச்சுக்கிட்டு, இந்த வந்து பாஜக அப்படிங்கிறது நிறைய பரிவாரங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? RSS, பிஜேபி, அதாவது ABVP, இப்படி பல கும்பலை வச்சிருக்காங்க. அதுல இந்து முன்னணி. அப்ப இந்த மாதிரி கும்பலை வச்சுக்கிட்டு தான் இந்த கலவரத்தையே உருவாக்குறாங்க. முதல்ல வழக்கு போடுறது, அது தனக்கு தோதான நீதிபதி வச்சுட்டு அதற்கான அதை ஒரு தீர்ப்பை வாங்குறது, அதை வச்சு அமுல்படுத்துறேன்னு சொல்லி திரும்ப எவ்வளவு கலவரம் யோசிச்சு பாருங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது எடுபடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து திரும்ப வந்து நீங்க கடை அடைப்புன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. எந்த கடையும் அடைக்கப்படலை. இன்னைக்கு நியூஸ்ல எல்லா நியூஸ்லயும் போட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. எந்த ஆதரவுமே இல்லை. இந்த 1 வருஷமா இவங்க செய்யற எந்த நடவடிக்கைக்கும் மக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இன்னைக்கு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு, நீதிபதியை கையில வச்சுட்டு இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. மீண்டும் தமிழ்நாடு அவங்களுக்கு பாடம் புகட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நாங்க பாக்குறோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பையே இப்ப தமிழக அரசு வந்து நிறைவேற்றல, நடைமுறைப்படுத்தல, அது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. ஆமா, இப்போ எப்படி நிறைவேற்ற முடியும்? இப்போ தமிழ்நாட்டுல அது ஒரு சிக்கல் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியாதுன்றது ஏன்னா அமல்படுத்தினா பிரச்சனையாகும் அப்படிங்கிறது தானே. இது ஏற்கனவே இருக்கக்கூடியதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தர்காவுக்கு பக்கத்துல போய் எதுக்கு ஏத்தணும்? இல்லாத ஒரு நடைமுறையே அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அயோத்தியா மாத்துவோம்னு சொல்றான். நோக்கம் தர்காக்கு பக்கத்துல ஏத்தணும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும், ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ன்றது அவன் நோக்கம். இது எப்படி அனுமதிக்க முடியும்? இப்ப என்ன தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டுல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றத ஒரு அரசு சொல்றதுல என்ன பிரச்சனை? நீ சொல்ற தீர்ப்புன்றதே நியாயமா இல்லையே, சட்டத்தின் படி இல்லைன்றத நம்ம சொல்றோம். நீங்க அதுல நல்லா பாத்துக்கோங்க. அவர் சொன்ன தீர்ப்புல ஒரு விஷயத்த அவர் கோட் பண்றாரு. அதாவது அந்த தர்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு இதன் மீது எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றாரு. யாரு? நீதிபதியா இருப்பதற்கு என்ன அருகதை இருக்கு அவர் தான் நம்ம யோசிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட தீர்ப்புல அங்க இருக்கக்கூடிய தர்கா அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் மூலியமாக அவங்க சொல்றாங்க நீதிமன்றத்துல, இங்க வந்து தர்கா இருக்கு, இது வந்து வேண்டாம், இங்க பண்ண வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற இடத்துலயே செஞ்சுக்கட்டும்ன்றது அவங்க தரப்பு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை முற்றிலுமா மறைச்சிட்டு நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு தர வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கான தீர்ப்பு அது? இல்ல அவரை பற்றி நம்ம பழைய அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தாதான் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அவர் ஏன் சங்கி நீதிபதிகள் இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே என்ன சொல்றாரு? அரசை பார்த்து என்ன பிஜேபியும் RSSம் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை இவரு கேட்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு யாரை பார்த்து அச்சப்படுது? யாரை பார்த்து அச்சப்படணும்? இஸ்லாமியர்களை பார்த்து அச்சப்படுறீங்களா அப்படின்னு யாரு கேட்பாங்க? இல்ல, இது குறிப்பா வந்து சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்காக தான் டிஎம்கே அரசு தான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து பெருசாக்கிட்டாங்க. சிம்பிளா விட்டு இருந்தாங்க 10 பேர் மேல போயிட்டு தீபம் ஏற்றி வந்திருப்பாங்க. திமுக அரசு தான் அதை பெருசாக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, இதுவே அயோக்கியத்தனமானது. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஓராண்டு காலம் என்ன நடந்திருக்குன்றதே பார்க்காம ஏதோ இன்னைக்கு தீப பிரச்சனை மட்டும் பார்த்து பேச முடியுமா? ஓராண்டு காலம் மக்கள் அதிகார கழகம், மகஇகா, ஜனநாயக சக்திகள், மத நல்லிணக்க கூட்டமைப்புகள், இத்தனை 45 அமைப்புகள்
அங்க மதுரையில தொடர்ச்சியா இவருடைய கலவர இதை வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் என்ன, இதனுடைய ஒரு நீட்சியா தானே அதை பார்க்க முடியும், அதோட தொடர்ச்சியா தானே பார்க்க முடியும். தனியா இன்னைக்கு வந்து அரசு செய்யல. இப்ப நாங்க என்ன சொல்றோம், திமுக அரசு அதை செய்வதற்கான தமிழ்நாட்டு சூழல் அப்படி இருக்கு. தமிழ்நாடு என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரானது, மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு இது. மதுரை அப்படிங்கிறது அப்படிதான், தமிழ்நாடே அப்படிதான், மதுரையும் அப்படிதான். இப்ப அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு கலவரம் பண்றதுக்காக நீங்க வந்து வேலைகளை செய்வீங்க. தமிழ்நாடு அரசு வந்து என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசு செய்வது சரின்னு தான் நாங்க பாக்குறோம். தொடர்ச்சியா தமிழக அரசு வந்து இந்துக்களுக்கு எதிரான வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா யார் இந்துக்கள்ன்றதா இப்ப பிரச்சனை. யார் இந்துக்கள்? இவங்களாம் இந்துக்களா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். திருவண்ணாமலையில வந்து ஏத்துறாங்க, தீபம் ஏத்துறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஏத்துறாங்க. அங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அவங்களாம் இவங்க தான் இந்துக்களுடைய பிரதிநிதியா? இவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்க தான் இந்துக்கள் பிரதிநிதின்னு சொல்லி. அப்படி கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க குடும்பங்கள்ல, பல்வேறு குடும்பங்கள்ல அந்த கோயிலுக்கு போறாங்க. இப்ப நாங்க கும்புறோமா இல்லையானது பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாருமே போய் கும்பிடுறாங்கல்ல. இத்தனை இவங்க எல்லாம் என்னைக்காவது பிரச்சனை பண்ணிருக்காங்க? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய மதுரை மக்கள், நாங்க இத்தனை ஆண்டு காலமா இங்க இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். இந்த வழிபாடு அப்படிங்கிறதே தமிழர் வழிபாடுன்ற மாதிரி தான் நாங்க பாக்குறோம். ஏதோ நாங்க இஸ்லாமியர்கள் அப்படிலாம் நாங்க பிரிச்சு பாக்குறது இல்ல. நாங்க எல்லாரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் ஆடு கோயிலாம் வெட்டுவோம், நாங்க அவங்க உணவு கொடுப்பாங்க, நாங்க சாப்பிடுவோம், நாங்க கொடுப்போம், அவங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லையே, எந்த பிணக்குமே இல்லையேன்றத அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இது யார் உருவாக்குறது? உருவாக்குறதே அவங்கதான். அப்ப இதுக்கு எதிரானது அப்படிங்கறலாம் கிடையாது. அவர்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம சொல்றோம். அது நல்ல உதாரணம். இப்ப தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற மாதிரி அதிகபட்ச இந்துக்கள் தானே இருப்பாங்க, குறைவானவர்கள் தான் இஸ்லாமியர்களோ, இவங்களாம் சிறுபான்மை இல்லைங்களா? அப்போ பெரும்பான்மை இந்துக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? பெரும்பான்மை இந்துக்களுக்கு தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். ஜனநாயக சக்திகள் ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்றோம், நீட்டு வேண்டான்னு சொல்றோம், இங்க வந்து எய்ம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்றோம். இங்க பல கோரிக்கைகள் இருக்கு. இங்க கற்ற வரியெல்லாம் வந்து நீ எடுத்துக்கிட்டு இங்க வந்து உன்னுடைய நீ ஆள்ற மாநிலங்களுக்கு அதிகமா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க பணத்தை. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள் இருக்கு. எதையாவது ஒன்ன போய் இவங்க போய் பேசியிருக்காங்களா? இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இன்னைக்கு எல்முருகன் வந்து கத்துறாரு, அப்படியே குதிக்கிறார் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமுல்படுத்தலன்னு கதறாரு. என்னைக்காவது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து இது வந்துச்சு, மழை வெள்ளம் வந்துச்சு, அதுக்கான நிதியை நீங்க ஒதுக்கல, என்னைக்காவது கதறி நீங்க பாத்திருக்கீங்க? பிஜேபி ஆட்கள் நாடாளுமன்றத்துல என்னைக்காவது மக்கள் கோரிக்கைக்காக, தமிழ்நாட்டு கோரிக்கைக்காக கதறி நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டிலேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? அவங்க பேசுற எல்லா பிரச்சனையுமே மக்களுக்கும் அவங்க எந்த சம்மந்தமும் இருக்காது. அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பத்தியும் அவங்க பேச மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பல அயோக்கியத்தனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பல விஷயங்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. நீ இங்க தானே இருக்க, பிஜேபி இங்க தானே வாழ்ந்துட்டு இருக்க, என்னைக்காவது பேசியிருக்கியா? ஏதாவது வாங்கி உங்க கட்சிகிட்ட பேசி சொல்லியிருக்கியா? எதுவுமே செஞ்சதில்லை. அப்ப மக்கள் கோரிக்கைகளுக்காக, மக்கள் நலனுக்காக நீங்க பாத்தீங்கன்னா வந்தே பாரத்தும் விட மாட்டேன்னு சொல்றாங்க, இங்க வந்து எய்ம்ஸும் கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க, மெட்ரோவுக்கும் நாங்க ஒதுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, மத்திய அரசு எந்த நிதியும் தமிழ்நாட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அயோக்கியத்தனமாக பேசுவது. நீங்க பாத்தீங்கன்னா 44 சட்டங்களை வந்து 4 சட்ட தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொழிலாளருக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுது பிஜேபி? தமிழ்நாட்டுக்கு தொழிலாளருக்கு எதிரான விஷயம் இல்லையா? இப்ப இவ்வளோ மக்களுக்கு எதிரான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் யாரு? பெரும்பான்மை இந்துக்கள் தானே. பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான வேலைகள் தானே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி வந்து இவங்க இந்துக்களோட பிரதிநிதி ஆவாங்க? இவங்களே சொல்லிக்கிட்டாங்கன்னா இந்துக்கள் பிரதிநிதி ஆயிடுவாங்களா? இப்ப அதான் நம்மளுடைய கேள்வி. இல்ல இவங்களுக்கும் முருக வழிபாட்டுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல முருக வழிபாட்டுல வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க, என்ன நீதிமன்ற தீர்ப்பையே நீங்க வந்து அமல்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி உதார் விடுறாங்க. அந்த நீதிபதியே முதல்ல யாரு? இப்ப வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தா என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பாங்களோ அதுதான் ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்திருக்காரு. அப்ப இவங்களுடைய ஆளை வச்சுக்கிட்டு இவங்களே தீர்ப்பு சொல்ற மாதிரி, பிஜேபி இந்து முன்னே தீர்ப்பு சொல்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லி நீங்க அமல்படுத்த மாட்டீங்களா? சட்டம் ஒழுங்குனா முதல்ல என்ன? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது யாரோட வேலை? தமிழ்நாடு அரசனுடைய வேலை. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? நீங்க வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய யாரா வேணா இருக்கட்டும், பிஜேபியில இருக்கக்கூடிய யாரா வேணா இருக்கட்டும், இவங்களுடைய வேலை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுனது கிடையாது. இன்னைக்கு வந்து தீப ஏத்தணும்னு சொல்லி சம்மந்தம் இல்லாம பேசுறது, இப்படி மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு தொடர்பே இல்லாத இவங்க பிரச்சனையை கலப்புறாங்க. இப்ப இதெல்லாம் ஏத்திட்டா எல்லாமே வந்துருமான்னு நாங்க கேட்கிறோம். இப்ப தீபம் ஏத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? இப்ப எதுக்காக இந்த பிரச்சனையை கலப்புறாங்க? அப்ப மக்களே அதை வந்து விரும்பல. மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓரமா போ அப்படின்றாங்க. இவங்களை கைது செய்தப்போ மக்கள் கைத்தட்டி வந்து சந்தோஷமா வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வீடியோல வருது, நம்மளா சொல்றது இல்ல. இதெல்லாம் அவங்களை கைது செய்யும் போது சுத்தி வந்து அந்த சத்தம் எல்லாம் கேக்குது, மக்கள் கைத்தட்டி. குறிப்பா திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை வந்து போதுமானதா இல்ல கூடுதல் என்னென்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும்? இல்ல இந்த குறிப்பிட்ட விஷயத்த நாங்க சரின்னு தான் பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து
இன்னைக்கு நீதிமன்றமே எப்படி வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிச மயமாகவும் இன்னைக்கு பார்ப்பனிய மயமாகவும் வந்து மாறி நிற்கும் போது இதை வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மரபு, நான் சொன்னது போல பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறதும் மத நல்லிணக்க மரபுக்கும் மாறாக ஒன்று செய்ய முடியாதுன்றது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை. இதற்கு எதிராக வந்து அவங்க ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அது தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்களும் பல்வேறு விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதற்கு வந்து இப்போ அங்க CIFSF வந்து அனுப்புறாங்க. இப்போ வந்து கலவரமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அதையே வந்து இவங்க ஒரு பெரிய இஷ்யூவா அதுவே மாநில உரிமைக்கு எதிரான ஒண்ணு தானே? ஆமா, மாநில உரிமைக்கு எதிரான ஒன்று தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது மாநில உரிமைகளை மீறக்கூடிய விஷயம் தான். ஏற்கனவே வந்து நீங்க ஆளுநரை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நீங்க இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இவங்களை ஆளாத மாநிலங்கள்ல இவங்களுக்கான ஆளுநரை உள்ள வச்சிருது. இப்போ RN ரவியை உள்ள வச்சுக்கிட்டு பல ஆண்டுகளாக எந்த மக்கள் நல திட்டங்களை போட்டாலும் என்ன போட்டாலும் சட்டங்களை போட்டாலும் அதை வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டு அதை நடைமுறைக்கே கொண்டு போகாத ஒரு பேரலல் கவர்மெண்ட் தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை போலதான் GR சுவாமிநாதன் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க இந்த மாதிரி CIFSF அனுப்பக்கூடிய இப்ப யார் அவங்க வந்து நீதிமன்றத்துக்குள்ள வேலை செய்யக்கூடியவங்க, அதற்கான அதிகாரம் படைத்தவர்கள். அவங்க வந்து வெளியே வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் அவங்க வந்து தடையிடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்துல என்ன அதிகாரம் இருக்கு? சட்டத்தை இவரே கையில் எடுத்துப்பாரா? இப்ப இந்திய வரலாற்றே அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்த இவர் அமல்படுத்துறாரு அப்படின்னா அது இங்க ஒரு இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்துவது போலதான். அப்ப வந்து ராணுவத்தை வச்சுக்கிட்டு இப்ப நீதிமன்றத்தையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிரான ஒரு இணை அரசாங்கத்தை ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துற மாதிரியான வேலையை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு போரா வெடிச்சிருக்கும். இந்த பிரச்சனை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு போராக வெடிப்பதற்கான வேலையைத்தான் இவர் வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இப்ப வந்து கேட்கிறாரு. ஏன் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தல? எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? இப்ப இவர் வந்து எல்லா சட்டத்தையும் மீறி இப்ப இவர்களுக்கு என்ன அப்படின்னா இவர்கள் வந்து கலவரத்தை உருவாக்கணும், என்ன வேணாலும் செய்வாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் மீறுவாங்க, எல்லா சட்டத்தையும் மீறுவாங்க. இவங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை கிடையாது. இப்ப இந்த நீதிபதிகளை வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு புறமான தீர்ப்புகளை கொடுக்கறது இருக்குல்ல. அயோத்தி தீர்ப்பே என்ன அப்பட்டமாக உலகமே பார்த்த விஷயம். இவங்க வந்து எப்படி வந்து இடிச்சாங்க அப்படின்னு December 6 வருது. இப்ப எப்படி வந்து இன்னைக்கு மசூதி இடிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் உலகமே பார்த்த விஷயம். அதுல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க? அத்வானி ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டா நான் கலவரத்தை தடுக்கிறதுக்காக போனேன்னு அத்வானி சொல்றாரு. இப்போ இது எப்படி எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்து. இப்போ இவ்வளவு அப்பட்டமாக நீ பாபர் மசூதி இடிக்கிறாங்க. குஜராத்ல 2000 முஸ்லீம்களை வந்து வீடு வீடா போய் ரேஷன் கார்டை வைத்து பார்த்து கொன்னாங்க. கருவில் இருந்தக்கூடிய குழந்தைய கூட சூலத்தை வச்சு கொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு கொடூரமான பயங்கரவாதிகள் தான் இந்த RSS BJP கும்பல். இப்ப இந்து முன்னணியும் அதனுடைய ஒரு கிளை தான். இப்ப இவர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா நம்ம அச்சப்படதானே வேணும். தமிழ்நாட்டில் நாளைக்கு கலவரம் நடந்தா இவர் பதில் சொல்வாரா? GR சுவாமிநாதன் பதில் சொல்வாரானதான் கேள்வி. நாளைக்கு ஒரு கலவரம் நடக்குது அதே மாதிரி குஜராத் மாதிரியான இவர் பதில் சொல்வாரா? இந்த அரசு பதில் சொல்லணும். அதனாலதான் அவங்க தடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கான பொறுப்பு இருக்குல்ல. இவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இவர் சொல்லுவார் அமல்படுத்து, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா இவர் பதில் சொல்வாரான்னு நாங்க கேட்கிறோம். பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, சிக்கன தர்கா, நெல்லித்தோப்பு, அந்த படிக்கட்டு மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கானது, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையும் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. அது இந்துக்களுக்கு சொந்தமானதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது. அது வந்து அதை வந்து இவர் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்ப இவர் யார் முதல்லன்றதான் கேள்வி. இப்ப இவங்க இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்க யாருடைய பிரதிநிதிகள்? இவங்க வரக்கூடிய 2026 தேர்தல்ல ஒட்டுமொத்தமாக தொடச்செறியப்படுவாங்கன்றதுதான். இவங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே தமிழ்நாட்டில் மொத்தமாக BJP இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து நடக்கும் அப்படிங்கறதான் நாங்க சொல்றோம். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலை என்ன, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்துன்னு சொல்லி இங்க எதுவுமே எடுபடாது. இது வந்து வடமாநிலம் கிடையாது, இது தமிழ்நாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் அதை தான் அவங்க அனுபவிக்க போறாங்கன்றதான் தெரியுது. யாருக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய தான் மலைன்றது. மலையோ இங்க இருக்கக்கூடிய இயற்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கானது. இவர்கள் யார் இவ யோக்கியதுன்னு நமக்கு தெரியும். டங்ஸ்டன்ல வந்து இப்போ இவ்வளவு கனிம வளங்களை வந்து கார்பரேட்டுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இவங்க வேலை பார்க்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய அகர்வாலுக்கும் அங்க இருக்க மார்வாடி கும்பலுக்கும் வேலை செய்யறதா அவங்க வேலையை தவிர தமிழ்நாட்டுல கூட 99% மக்களுக்கான பிரதிநிதி அவர் அண்ணாமலை எதுக்கு பேசுறாரு? அவர் யார் முதல்ல? அவருக்கு ஏதாவது ஓட்டு போட்டிருக்காங்களா மக்கள்? உன்னை டெபாசிட் இல்லாம தானே வச்சிருக்காங்க, நீ எதுக்கு பேசுற முதல்ல தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதியா நீ? முதல்ல தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதிகள் பேசுவாங்க, என்ன பேசணும்னு தெரியும். இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. அதை நீ சொல்லாதன்றதான் நாங்க சொல்றோம். ஏன்னா திருப்பரங்குன்றம் இந்த விவகாரம் தொடர்பாகவே இப்ப மதுரை கிளையிலேயே மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசு வந்து போயிருக்கு. ஆனா அதுல வரக்கூடிய தீர்ப்பும் வந்து பாஜக சாதகமா தான் இருக்கும்னு சொல்லி பாஜக நபர்கள் எல்லாம் சொல்றாங்களே. இல்ல, பாஜக முன்னாடி சொல்லிடுது எல்லாத்தையுமே. இப்ப இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது எங்களுக்கு தான் சார்பா தீர்ப்பு வரும். ஏன்னா இவங்க எழுதி வச்சிடறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்ப தேர்தல் வரும்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பீகார்ல எப்ப தேர்தல் வரும்னு சொன்னாங்க, எப்ப பண மதிப்பு இழப்பு நடக்கும்ன்றது முன்கூட்டியே BJP காரங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் சொல்லிட்டாங்க.
இப்ப இவங்க எல்லாமே எழுதி வைத்ததை தான் சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றதை பார்த்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அப்படிதான் வரும்னு தெரியுது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னவா இருந்தாலும் அது வந்து ஜல்லிக்கட்டை போல தமிழ்நாடு மாறும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். எப்படி ஜல்லிக்கட்டுல வந்து யாரு தீர்ப்பு சொன்னாலும் எதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி போராடணுமோ அதே போல மீண்டும் தமிழ்நாடு ஒரு போராட்டத்தை சந்திக்கும் தான் நாங்க சொல்றோம். அதுல குறிப்பா நீங்க ஜனவரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மோடிக்கு வந்து கெட்ட காலம் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உச்சநீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தால் தமிழ்நாடு எழுந்து நிற்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரோம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு நடக்கும், அது பிஜேபி வந்து சந்திக்கும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். 2 நாட்களா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்துக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதும் தாவேக தலைவர் தாவேக தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் சரி எந்த ஒரு பேச்சும் வெளியே வராம இருக்கு. இல்ல அவர் எப்போ வெளியே வருவார், சாட்டர்டேல சண்டேஸ்லாம் வெளியே வருவாருன்றதுலாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஏதோ படம் வருது அப்படிங்கிறத நடுவில் வெளியே வந்தார். மக்களையுமே வந்து ஒரு எங்கேயோ ஒரு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்து தான் அவர் வந்து பேசினார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருக்கு முதல்ல அரசியல்னால என்னன்னு தெரியாதுங்க. அவர் தான் கொள்கை எதிரின்னு சொல்றாரு பாஜகவை. கொள்கை எதிரின்னு சொல்றாரு, வாயில சொல்றாரு, நடைமுறையில் என்ன? நடைமுறையில் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து பேசுறதுன்றதுதான் பெரும்பான்மையா இருக்கே தவிர ஒரு சினிமா டைலாக் போல தான் அவர் எல்லாத்தையுமே பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாமே வந்து பஞ்சு டைலாக். என்ன விட மாட்டீங்களா? இப்போ நீங்க பாண்டிச்சேரியில் போய் என்ன நடந்துட்டு இருக்கு? 3 முறை போயிட்டாங்க, போனாலும் அவங்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கான ரோட் ஷோக்கான நீங்க முதல்ல எதுக்கு ரோட் ஷோ நடத்தணும்? இவ்வளோ பெரிய 41 பேர் உயிரை வந்து இழந்து நிற்கிறோம் அப்படிங்கிற எந்தவித ஒரு குற்றமுச்சும் இல்லாம நீ ஒரு குறைந்த நாட்களே போய் நீங்க பாண்டிச்சேரியில் போய் நீங்க ரோட் ஷோ கேட்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? எதை பத்தியும் கவலை கிடையாது. அவங்களுக்கு கவலை என்ன அப்படின்னா ஆட்சியில் அதிகாரத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து கைப்பற்ற முடியும், எவ்வளவு வந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் இருக்கே தவிர மக்கள் நல்ல அக்கறை தானே பேசுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க திருப்பரங்குன்ற பிரச்சனை இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் இதான் வந்து போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை வந்து கடைபிடிக்கலாமன்னு சொல்லி இன்னைக்கு காய்ச்சி முடிச்சு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு விஜய் வந்து பேசல அப்படிங்கிறதா இதுதான் அவருடைய யோகிதை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்துக்கணும் யாரோட யோகிதை என்ன அப்படிங்கிறத. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து உணரணும்னு நாங்க சொல்றோம். இப்படி ஒரு அரசியல் சூடு நடந்துகிட்டு இருக்கு, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கே எதிரான ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சூடு சொர்ணம் இல்லாம ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னா அது தாவேகா தான். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி மட்டும் இல்ல தாவேகாவையும் வந்து அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. திருப்பரங்குன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செஞ்சது இந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் தான். அவரை வந்து 144 போட்டதுக்கு அப்புறம் வந்து உள்ள அலோவ் பண்ணல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கோவிலுக்கு வெளியே வந்து இது கற்பூரம் ஏற்றி சாபெல்லாம் விட்டார். எப்படி பாக்குறீங்க? இல்லை அதான் இப்போ அந்த காட்சிகளாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாலாம் அதிகமாக பரப்பப்படுது. அவர் வந்து சாபம் விடுறாரு, இந்த மாதிரி எங்களை வந்து ஏற்றாம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அங்கே கிராஸ் பண்ணுற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மக்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் தெரியுது. இன்னொன்று மக்கள் பொதுவாக வந்து அவங்க வழிபாட்டு முறைகளிலே வந்து முருகர் வழிபாடு அப்படின்னு சொன்னால் அரோகரா போடுறது அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இவங்க என்ன முழக்கம் போட்டாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ் வந்து இவங்களை கைது செய்யும் போதா இருக்கட்டும், இவங்க பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு போடுறாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் இந்த கோஷத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இதை கோயிலுக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. மக்கள் சொல்றாங்க. இப்ப நாம ஜனநாயக சக்திகள் சொல்றோம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றோம்ன்றதை தாண்டி மக்கள் இந்த மாதிரி நாங்க கோஷம்லாம் நான் தமிழ்நாட்டுல கேட்டதே இல்லை. இப்ப என்ன முருகருக்கும் நான் தான் சொன்ன மாதிரி முருகருடைய பக்தர்கள்னா அவங்க சாதாரணமா அரோகரா போடுறது அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட கும்பல் ஒரு கலவர நோக்கத்துக்காக வருது அப்படிங்கிறத மக்களே கண்கூடா பாக்குறாங்க. இதெல்லாம் எங்களுடைய கல்ச்சர்லயும் கிடையாது, எங்க பண்பாட்டிலையும் கிடையாது. இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவர்கள் தான் இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படிங்கிறதான் நோக்கமா இருக்கு. அப்படி அவங்க போடுறதான நோக்கம் என்னன்றது தெரியுது. இப்ப மக்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்ப அவங்க கட்சி அந்த சதி செய்யறது இந்த மாதிரியான நோக்கத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இதுல விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா இந்த பக்திங்கிறத தாண்டி பின்னாடி வந்து கார்பரேட் நலன் வந்து உள்ளடக்கணும் சொல்லி தொடர்ச்சியா வலியுறுத்துறீங்க. இந்த திருப்பரங்குன்றம் மலையில வந்து இப்படி என்ன கார்பரேட் இஷ்யூ வந்து இல்ல மதுரை விஷயத்தை பாத்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா சேட்டுகளுக்கும் மார்வாடிகளுக்கும் அகர்வால் கும்பலுக்கும் வந்து தாரவாத்திருக்காங்க அப்படிங்கிறதான். நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மொத்தமா அந்த வணிக வளாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மொத்தமா அவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வணிகம்ன்றது யாரு செய்யணும்? அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள் தானே பெரும்பான்மை. யதார்த்தமா அங்க வாழக்கூடிய அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் தானே இருப்பாங்க. ஆனா இங்க என்ன நிலைமை? இப்ப இவர்கள் வந்து கைப்பற்றுவது மூலியமாக அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பேசியிருக்கோம். அங்க சாதாரணமா ஒரு ஆடு வெட்டுற விஷயத்த கூட இவங்க தான் போட்டோ எடுத்து போலீஸ்ல கொடுத்து. இப்ப நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய வழிபாடு அப்படின்றது ஆடு கோழி பலிறதும் இயற்கையா வந்து மக்கள் கடவுளை வழிபடுறதும் குலதெய்வ வழிபாடுன்றதும் இயற்கையா வழிபடுறது மக்களுடைய ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இவர்கள் இந்த மாதிரி ஆட்களை வந்து நிறுத்துறது, அவர்களுக்கான வேலைகளை செய்யறது,
அவர்களுக்காக தான் இந்த போலீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேலை செய்துன்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அதுலயும் உள்ள ஆர்எஸ்எஸ் கும்பலை வந்து காவல்துறையில புகுத்தி மக்களுக்கு எதிரான விஷயங்களை தான் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பழனி கோயில்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாலட்டீனம் அப்படிங்கிற வந்து பழனி மலையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அங்கேயுமே இதே மாதிரியான ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலைகள் இவங்க இருக்காங்க. முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஒரு மனு கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அஜெண்டா வந்து நகர்த்துவாங்க. அப்படிங்கிறதான் மொத்தமாவே கார்ப்பரேட் கும்பலுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் வேலை செய்யறது அப்படிங்கிறதான் இவங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மார்வாடி கும்பலுக்கு மதுரையை வந்து தாரை வார்க்குன்ற வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம பாக்குறோம். ஓகே, இவ்வளவு நேரம் எங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.